கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் எதினால் இடை கட்டினார்? இதுக்கான பதில் மகிழ்ச்சி. யூடியூப் கமெண்ட்ஸில் இதுக்கான பதிலாக ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? இயேசு தரும் விடுதலை எப்படி இருக்கும்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலாக நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு வேத பகுதியை பார்க்கலாமா? யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். So if the son sets you free, you will be free indeed. ஜான் 8:36. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? சோஃபியா சிறு வயதிலிருந்தே வீசிங் பிரச்சனையால் அவதிப்பட்டாலாம். மற்ற குழந்தைகள் சந்தோஷமாக நடனம் ஆடும்போது சோஃபியா அமைதியாக ஓரமாக நின்று பார்த்து கொண்டு இருப்பாளாம். சில நிமிஷங்கள் டான்ஸ் ஆனாலே அவளுக்கு மூச்சு ரொம்பவே முட்டுமா. ஸ்கூல் ஆனுவல் டே ப்ராக்டிஸ் வந்தாலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கி நிற்பாளாம். மற்றவங்க கான்ஃபிடென்ஸாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவன் மனசுக்குள்ளே வருத்தப்படுவாளாம். மெதுவாக பயமோ சோகமோ அவன் மனதை நிரப்ப ஆரம்பித்ததான். படிப்புலேயும் கவனம் குறைந்துதான். தனியாக உட்காந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பாளாம். நாளுக்கு நாள் அவளுடைய கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சுதான். நான் எதுலையுமே நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் நினைக்க ஆரம்பித்தாளாம். அவள் கூட இருக்கிறவங்க டான்ஸ் ஸ்டெப் சரியாக போட முடியாத பார்த்து சிரித்தாங்களாம். அதை பார்த்து சோஃபியாவுக்கு ரொம்பவே காயமாச்சான். ஒரு நாள் ஸ்கூல் ஆனுவல் டே ப்ராக்டிஸ் நடந்ததான். டீச்சர் எல்லாருமே பெர்ஃபார்ம் செய்ய சொன்னாங்களாம். வழக்க போல் சோஃபியா பின்பக்கம் நின்றாளாம். அப்போ டான்ஸ் மிஸ் மெதுவாக வந்து அவகிட்ட சொன்னாங்களா, உன்னால் முடியாதுன்னு உண்மையிலே நம்புகிற ஒரே மனிதர் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அந்த வார்த்தை சோஃபியாவின் மனதில் முழு நாளும் இருந்ததா. அன்னைக்கு இரவு சோஃபியா தனியாக அறையில் உட்காந்து கண்ணீருடன் ஜெபித்தாளா. ஏசப்பா, என்னை மாற்றுங்க, நான் இனிமேல் பயத்தில் வாழ விரும்பலன்னு சொல்லிட்டு சொன்னாலா. அந்த நாள்ல இருந்து சிறிய சிறிய மாற்றங்கள் ஆரம்பித்ததா. ஒவ்வொரு காலையிலுமே அவள் வீட்டில் சிம்பிள் டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாளா. முதல்ல சீக்கிரமாக சோர்ந்து போய் விடுவாளா, ஆனால் அவள் கைவிடலையா. நாளுக்கு நாள் அவளுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிக்க ஆரம்பித்ததா. அதோட சோஃபியா பைபிளும் வாசிக்க ஆரம்பித்தாளா. ஏசப்பா பற்றி அதிகமாக தெரிந்து கொண்ட போது அவளுடைய உள்ளம் மாற ஆரம்பித்ததா. நான் பலவீனமாக இல்லை, ஏசப்பா என்னோட இருக்காருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்ததான். சில மாதங்கள் கழிந்துதான் ஸ்கூல் ஆனுவல் டே வந்ததான். அன்னைக்கு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா ஒரு காலத்தில் ஓரமாக நின்ன சோஃபியா இப்போ மேடையில் கான்ஃபிடென்ஸாக அழகாக நடனம் ஆடிக்கொண்டு இருந்தாளா. அவளை பார்த்து எல்லாருமே கை தட்டினாங்களாம். ஆனால் சோஃபியாவின் கண்களில் கண்ணீர் இருந்ததா. ஏன்னா ஏசப்பா அவளை எவ்வளோ மாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும்தான் தெரியுமா. படிப்புலேயே அவள் முன்னேற ஆரம்பித்தாளா. ஒரு நாள் யாரும் அவளோட கேட்டாங்களா, வாழ்க்கை மாறினது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சோஃபியா சிரித்து கொண்டே சொன்னாலா, ஏசப்பா என்னை பலவீனத்திலிருந்து மட்டும் இல்லை, பயம் சோகம் என்னால் முடியாதுன்ற எண்ணத்திலிருந்து விடுதலை செய்தார் சொல்லிட்டு சொன்னாலா. இதே போல் ஏசு தர விடுதலை வெளிப்புற பிரச்சனைகள்ல இருந்து மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்துல பயம் சோகம் தாழ்வு மனப்பான்மை எல்லாத்துல இருந்து விடுதலை தருவார். அவர் நம்பினா அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மெதுவாக அழகாக மாற்றுவார். ஆமென்.